முகத்தில் பிக்மெண்டேஷன் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் முகத்துலேயோ உங்கள் சொந்தக்காரங்க அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்டவங்க முகத்துலேயோ இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்காக நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. கடையிலேருந்து நம்ம பெருசாக இதுக்காக எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இதை மட்டும் ஒன்று செஞ்சு வச்சுட்டா போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு டைம் நீங்கள் இதை போட்டால் மட்டும் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வாரத்திலேயே இந்த மாதிரி நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள். ஒரே வாரத்தில் இந்த பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெலஸ்மா நல்லாவே மங்கலாயிடும். தொடர்ந்து நம்ம ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணும்போது நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூனுக்கு தேன் எடுத்துக்கிறேன். அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். கடையிலேருந்து வாங்கின தயிராக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்லேயே செஞ்ச தயிர் இருக்கக்கூடிய காரணத்தால் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது முக்கியமான ஒரு பொருள், அதிமதுரம் பவுடர். இந்த அதிமதுரம் பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும். விலை ரொம்ப ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சி மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி கட்டைகளாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இந்த மாதிரி பவுடர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடர் இல்லாமல் சின்ன சின்ன குச்சியாவோ சின்ன கட்டையாவோ இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அம்மியிலையோ கல்லுலையோ வச்சு உரசுனீங்கன்னா அது நல்லா மை மாதிரி வந்துடும். அந்த மாதிரி உரசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதே போல் ரெடிமேடாக நமக்கு அதிமதுரம் பவுடர் நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும். அதுலேயே நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த தயிர், தேன், அதே மாதிரி இந்த பவுடர் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மிக்ஸை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன், நிறைய மெலஸ்மா, அதே மாதிரி கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் அல்லது கருமை இந்த மாதிரி இருக்குன்னா இது கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும், வெளியே வச்சிடாதீங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான நாட்டு மருத்துவம் தான். இதில் பக்க விளைவுகள் அப்படின்னா எதுவுமே கிடையாது. நிறைய டாக்டர்ஸே இந்த மெலஸ்மா பிக்மெண்டேஷன் இருக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் பவுடரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் நல்ல சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன், மெலஸ்மா அல்லது முகத்தில் கருமை இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் இது ஃபுல்லாக இதே போல் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது மெலஸ்மா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா அல்லது கொஞ்சமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அல்லது கொஞ்சம் டல்லான ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதால முகம் நல்ல பொலிவாக மாறிடும், முகம் நல்ல பளபளன்னு மாறிடும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சும்மா வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அது இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு நீங்களே பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த முகத்தில் பூசும்போது பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம முகம் நல்ல பொலிவாக இருக்கும்போது கழுத்து டல்லாக இருந்துச்சுன்னா பார்க்கும்போது அப்படியே தெரியும். அதனால் முகத்தில் அப்ளை பண்ணிவிடும்போது கழுத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடணும். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் சரிங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிடணும். இப்போ நாம் அப்ளை பண்ணி விட்டோம் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு கண்ணுக்கு கீழே நிறைய கருவளையங்கள் இருக்குதுன்னா இந்த மாதிரி லைட்டாக மசாஜிங் பண்ணி விட்டுக்கோங்க. இது கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் மறைக்கிறதுக்குன்னு மட்டும் கிடையாது. நமக்கு ஏஜ் ஆக ஆக கண்ணுக்கு கீழே ஒரு மாதிரி லைன்ஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த லைன்ஸை போக வைக்கிறதுக்கும் இந்த மசாஜிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 10 டைமாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு விடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம முகம் ஃபுல்லாகவே லைட்டாக மசாஜிங் பண்ணி விட்டுக்கலாம். மசாஜ் பண்ணும்போது கீழ் நோக்கி மசாஜ் பண்ணாமல் மேல் நோக்கி இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணி விடணும். அல்லது ரவுண்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் ஒரு தடவை தான் மசாஜ் பண்ணி விட்டேன். இப்போ நம்ம தண்ணி வச்சு கழுவி விட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது பாருங்கள். நம்ம உடனடியாகவே கழுவும் போது ஸ்கின்னே நல்ல க்ளோயிங்காக நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம முதல்ல செய்யக்கூடியது, நீங்கள் டெய்லி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் மாதத்தில் 2 டைம் பண்ணாவே போதும். அவ்வளோ சூப்பராக ஸ்கின் எப்போவுமே நல்ல க்ளோயிங்காக பளபளன்னு இருக்குங்க. முகத்தில் ஒரு பிம்பிள்ஸ் கூட உங்களுக்கு வரவே வராது. அவ்வளோ சூப்பராக நீங்கள் மின்னுவீங்க. இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொன்று செஞ்சு வைக்க போகிறோம். அது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நிறைய மெலஸ்மா இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, முகத்தில் நிறைய கருமை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரே வாரத்தில் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது அதிமதுரம் பவுடர். இந்த அதிமதுரம் பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது விட்டமின் இ கேப்சூல்.
இது எல்லா மருந்து கடைகள்லையுமே கிடைக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் கூட இதை விட்டமின் இ கேப்சூலை வாங்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை அப்படியே இதில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடியது ஆலிவ் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடியது ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் சின்னதாக ஒரே ஒரு மூடி அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சாத பால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறதால சீக்கிரமாக கெட்டு போயிடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். வெளியெல்லாம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இதை ஃப்ரிட்ஜில் மட்டும்தாங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் விட்டு வைக்கணும். அப்போ தான் இது இன்னும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக இதை யூஸ் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பவுலோ அல்லது சின்ன ஒரு பாட்டிலோ எடுத்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணால் இந்த க்ரீமை அதில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணதே ஒரு 2 வாரத்துக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும்போது பாருங்கள், கலர் நல்ல டார்க்காக தெரியும். அதே சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொல கொலன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரியே இருக்கும். கையில் நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது ரொம்ப ட்ரை ஆகிடும். முகத்தில் நிறைய பிக்மெண்டேஷன், மெலஸ்மா, கருமை இது இருக்குதுன்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது இந்த முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். அல்லது ஒன்றுமே இல்லைங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு க்ரீம் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸோ அல்லது மெலஸ்மாவோ இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் இதை மேலே லைட்டாக பூசி விட்டாவே போதும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் முகம் ஃபுல்லாக கூட போட்டு விட்டுக்கலாம். அல்லது கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இடத்துல மட்டும் கன்னத்தில், மூக்கில் இந்த மாதிரி இடத்துல மட்டும் கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முகம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருந்தேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே இருந்தது. அதனால் கொஞ்சம் பால் ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முகத்தில் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது கூட சீக்கிரமாக இது ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருந்தோம். நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நைட்டு போட்டுட்டு நீங்கள் காலையில் எழுந்து கூட கழுவிக்கலாங்க. அல்லது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் அப்படியே போட்டு வைக்கணும். உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி மெலஸ்மாவோ, கருமையோ அல்லது முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் பிரச்சனையாலோ அவதிப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக இதுக்கு நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டை நம்ம சீக்கிரமாகவே பார்க்க முடியும். இதுக்கு பெரிய செலவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதனால் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. முகம் நல்லா ஷைனிங்காக தான் மாறும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.